ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவே கடுமையான போர் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தொடங்குச்சு. இன்னுமே அந்த போர் ஒரு முடிவுக்கே வரல. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகியுமே போர் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ முதல்ல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் எதுக்காக போர் வந்துச்சு, அதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 நாட்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போருக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்களா? அப்போது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 நாட்டுக்கு இடையேயான போருக்கான முக்கிய காரணத்தில் முதல் காரணம் அணுசக்தி விவகாரம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் போர் நடக்கிறதுக்கான முதன்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அணுசக்தி விவகாரம். அதாவது ஈரான் யுரேனியம் என்ரிச்மெண்ட் அணுசக்தி திட்டத்தை தீவிரப்படுத்தினாங்க. இதனால் இஸ்ரேலும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு தூதரக ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் அது தோல்வியில் முடிஞ்சதுனால இந்த போர் தொடங்குறதுக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது. ரெண்டாவது மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புதிய ஆட்சி முறையை கொண்டு வரணும் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் முடிவெடுத்தது தான். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு 2 பேருமே ஈரானில் இப்போ போயிட்டுருக்க ஆட்சி முறையை மாற்றி ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு திட்டமிட்டாங்க. இதனால் பிப்ரவரி 28 அன்னைக்கு ஈரானின் உயர்மட்ட தலைவர் மீது தாக்குதல் நடத்தினாங்க. மூணாவது மிக முக்கிய காரணம் என்னன்னா, போரினுடைய முதல் நாள்லேயே, அதாவது ஈரானின் உச்சக்கட்ட தலைவராக இருக்கக்கூடிய அயதுல்லா அலி காமேனி அப்படிங்கிறவரை கொலை பண்ணிட்டாங்க. இதனால் கோபமடைஞ்ச ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை தொடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாலாவது முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரானினுடைய ஆதிக்கத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 28 நாளுக்கு மேலே இந்த போர் போயிட்டே தான் இருக்குது. இந்த போர் முடிவுக்கு வருமா? அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதில் தலையிட்டு ஒரு 15 அம்ச திட்டத்தை வெளியிட்டிருக்காரு. இதுக்கு ஈரான் ஒப்புக்கொண்டு இந்த போரை நிறுத்துவாங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் போர் கடந்த பிப்ரவரி 28, 2026 தொடங்குச்சு. இந்த போருடைய முதல் நாளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிப்ரவரி 28 அன்னைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மீது ஒரு வான்வழி தாக்குதலை நடத்தினாங்க. இந்த போருக்கு ஆப்ரேஷன் ரோரிங் லயன் அப்படின்னு பெயரிட்டாங்க. முதல் நாளில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிப்ரவரி 28 காலையிலேயே இஸ்ரேலும் அமெரிக்க படைகளும் ஈரானுடைய முக்கிய நகரமான தெஹரான், கும் மற்றும் இஸ்பஹான் ஆகிய ஊருங்க மேலே வான்வழி தாக்குதலை நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் ஈரானினுடைய உச்சக்கட்ட தலைவரான அலி காமேனி கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இது ஈரானுக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஈரான் அணுசக்தி திட்டங்கள் அப்புறம் ஏவுகணை தளங்களை அளிக்கும் நோக்கில் இந்த முன்னெச்சரிக்கை தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் பகிரங்கமாக தெரிவித்தாங்க. இதுக்கு ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதல் நாளில் தனது வசம் இருந்த நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேலுடைய டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேம் நகரங்களில் நோக்கி பதிலடி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க தளங்கள் மீதும் தாக்குதல் ஏற்படுத்தினாங்க. அதாவது ஈராக் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதும் ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்துச்சு. கிட்டத்தட்ட இந்த வாரில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் இராணுவத்தினரும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாச்சு. அதாவது மார்ச் 1, 2026 அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய அயதுல்லா அலி கமேனி அவங்கள அமெரிக்காவும் இஸ்ரேல் படைகளும் சேர்ந்து வான்வழி தாக்குதல் நடத்தி கொலை செஞ்சுட்டாங்க. இது அவருடைய தெஹ்ரானில் இருக்கக்கூடிய இல்லமும் அலுவலக இலக்கு வச்சு இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியிருந்தார். அதே மாதிரி அந்த டே 2 அன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹார்முஸ் நீரிணையம் மூடிட்டாங்க. போருடைய பதட்டம் காரணமாக உலகத்தில் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நீரிணையை தற்காலிகமாக மூடுறதா ஈரான் அறிவிச்சிருந்துச்சு. இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 50% கச்சா எண்ணெய் இறக்குமதி அந்த பகுதியிலிருந்து தான் செய்யப்படுறதுனால பாதிப்பு இந்தியாவுக்கு அதிகமாகவே இருந்தது. அதே மாதிரி இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையில் ஈரானுடைய அதிபர் காமேனி கொல்லப்பட்டது பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு தாங்கள் தக்க பதிலடி அளிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுதான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி நாள் டே 2ல் ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய அலி கமேனி கொல்லப்பட்டார். இதனால் ஆத்திரமடைஞ்ச ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்கா தளம் மீதும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வச்சு பதிலடி கொடுத்தாங்க. இந்த தாக்குதலில் நிறைய உயிர் சேதங்கள் அடைஞ்சதாக தகவல்களும் வெளியாகி இருந்துச்சு. இஸ்ரேலுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான ஐஃபாவில் ஈரான் தாக்குதலை நடத்தினதுனால நிறைய பகுதிகள் சேதம் அடைஞ்சதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய அலி கமேனி கொல்லப்பட்டதுக்கு பழிவாங்கிறதுக்காக
மார்ச் 2ஆம் தேதி வந்து ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ரொம்ப தீவிரப்படுத்தினாங்க. இந்த ஈரான் இஸ்ரேலுடைய தாக்குதலில் ஈரானில் சிக்கிட்டு இருக்க பல இந்திய மாணவர்களுடைய பாதுகாப்புக்கு அச்சம் ஏற்பட்டது அப்படிங்கிற தகவல்களும் ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அந்த டே 4ல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இஸ்ரேலும் அமெரிக்க படைகளும் ஒன்றா சேர்ந்து ஈரானுடைய தலைநகரான டெஹ்ரானும் அதை சுற்றி இருக்க நகரங்கள் மீதும் கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாச்சு. டே 4ல் இன்னொரு உயிரிழப்பும் நடந்துச்சு. அதாவது ஈரானுடைய முன்னாள் உச்ச தலைவராக இருந்த அலி காமேனியுடைய மனைவியும் அந்த தாக்குதலில் படுகாயமடைஞ்சு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாச்சு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்குனதுனால கோபமடைஞ்ச ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்கக்கிட்ட இருக்கிற ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலமாக இஸ்ரேலுடைய முக்கிய நகரங்களான ஜெருசலேம், டெல் அவிவ் மற்றும் பீர்ஷிபா ஆகிய நகரங்களை வந்து ரொம்ப குறி வச்சு தாக்குனாங்க. இதனால் என்ன பாதிப்புகள் சர்வதேச அளவுலையும் பிராந்திய அளவுலையும் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஆரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீதும் அதே மாதிரி குவைத்தில் இருக்கிற அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதும் வந்து ஈரான் தாக்குதலை நடத்தினாங்க. இதனால் வளைகுடா நாடுகளில் கடுமையான பதற்றம் வந்து நிலவியதாக கருத்துக்கள் வெளியாகுச்சு. அதே மாதிரி வளைகுடா நாடுகளில் நிறைய இந்தியர்கள் வசிக்கிறதாகவும் அவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யணும் அப்படின்னு கோரிக்கையாக பிரதமர் மோடி வந்து அந்த நாட்டு தலைவர்கள்கிட்ட தொலைபேசியில் வந்து பேசுனதாகவும் தகவல்கள் வெளியாச்சு. அதே மாதிரி ஓமன் அருகே ஈரான் வந்து நடத்தின கப்பல் தாக்குதலில் இந்தியர் ஒருத்தர் உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாச்சு. அதே மாதிரி இந்த போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை வந்து 14 மாதத்தில் இல்லாத அளவுக்கு உச்சக்கட்டத்துக்கு உயர்ந்ததாகவும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டுச்சு. லெபனானுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்ரேல் தாக்குதலுக்கு அஞ்சு லெபனானில் தெற்கு பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் வந்து அந்த ஊர்லேருந்து வெளியேற தொடங்கினாங்க. அரசியல் நிலவரமாக இந்த டே 4ல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அணுசக்தி திட்டங்களை கைவிட சொல்லி ஈரான் கிட்ட வந்து கேட்டதாகவும் அவங்க அதை கைவிட மாட்டோம் அப்படின்னு மறுத்தது தான் இந்த போருக்கான மிக முக்கிய காரணம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி இந்த போர் கிட்டத்தட்ட 4லேருந்து 5 வாரங்கள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுதான் டே 4 அப்டேட். டேவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து ஈரான் மேல தாக்குதலை நடத்திட்டு வந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவங்க வந்து உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாச்சு. அதில் பொதுவானவங்க யாருன்னு பார்த்தோன்னா ஈரான் பொதுமக்கள் அப்படின்னு ஈரான் நாடு வந்து அறிவிச்சிருந்துச்சு. இதுக்கு பதிலடி தாக்குதலாக ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகள் மீது தொடர்ந்து வந்து ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை நடத்திட்டு வந்தாங்க. டே 5 வாரில் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஈரானுடைய எண்ணெய் கப்பல்களை எல்லாம் குறி வச்சு தாக்குனாங்க. இந்த போர்னால சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விலை வந்து அதிகப்படியான உச்சத்தை அடைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 5வது நாள் போரில் தமிழக மீனவர்கள் ஒரு கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ஈரானுடைய கடலோர பகுதிகளில் மீன் பிடிக்கிறதுக்காக போயிருந்தாங்க. போர் காரணமாக அவங்க எல்லாருமே அங்கேயே வந்து சிக்கிக்கிட்டாங்க. இதனால் அவங்களால வருமானம் ஈட்ட முடியல அப்படின்னும் சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் அவங்களாம் அங்கேருந்து மீட்கணும் அப்படின்னும் உதவி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மீனவர்களுடைய குடும்பத்தினர் வந்து அவங்கள பத்திரமா அங்கேருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு இந்திய அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை ஒன்றையும் வச்சுருந்தாங்க. இதுதான் டே 5 அப்டேட். 6 அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்ரேலுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல் அவிவ் மீது ஈரான் வந்து சரமாரியாக ஏவுகணையை வீசி தாக்குதல் நடத்தினாங்க. இதனால் அந்த நகருடைய மையப்பகுதியில் பலத்த வெடிப்பு சத்தம் கேட்டதாக சர்வதேச ஊடகங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. டே 6 போரில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஈரானுடைய கப்பல் ஒன்று ஐரிஷ்தேனா அந்த கப்பலுடைய பேர். அந்த கப்பல் இந்திய பெருங்கடலில் பயணம் செஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த கப்பலை அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்து தாக்கி கம்ப்ளீட்டாக வந்து அழிச்சிட்டாங்க. இதனால் கோபமான ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை ரொம்ப தீவிரப்படுத்திட்டாங்க. இந்த பர்டிகுலர் போரில் 3000க்கும் மேற்பட்ட ஈரான் வீரர்கள் வந்து கொல்லப்பட்டதாக தகவல்கள் வந்து ஊடகங்களில் வெளியாகி இருந்துச்சு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டதாக ஈரான் வந்து இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டினாங்க. ஈரானுடைய அதிபர் வந்து அலி காமேனி கொல்லப்பட்டதுக்கு இந்தியா தரப்பிலிருந்து இரங்கல் ஒன்று தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு இந்திய வெளியுறவு செயலாளராக இருக்கக்கூடிய விக்ரம் மிஸ்ரி வந்து இரங்கல் குறிப்பில் கையெழுத்திட்டிருந்தார். இதுதான் டே 6 அப்டேட். அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஈரான் நிபந்தனையின்றி சரணடைகிற வரைக்கும் எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய இராணுவ மற்றும் பொருளாதார கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் தொடரும் அப்படின்னு எச்சரிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய தலைநகராக இருக்கக்கூடிய தெஹ்ரான் மீது வான்வெளி தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தொடர்ந்து நடத்திட்டே இருந்தாங்க. இதுக்கான முக்கிய காரணம் வந்து ஈரானுடைய வான் பாதுகாப்பு மையங்கள் மீதும் முக்கிய இராணுவ நிலையங்கள் மீதும் குறிவைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க.
A1 போர் அன்னைக்கு ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய அயதுல்லா அலி கமேனி வந்து கொல்லப்பட்டார். அதனால அவருடைய இடத்துக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனையை வந்து ஈரான் தீவிரமாக நடத்தினாங்க டே 7ல். இதில் அமெரிக்காவுடைய தலையீட்டை முற்றிலுமாக கண்டிக்கணும் அப்படின்னு ஐநால வந்து ஈரான் சொல்லியிருந்துச்சு. அதே மாதிரி இஸ்ரேலிய படைகள் வந்து தெற்கு லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக தாக்குதலை தீவிரப்படுத்தினாங்க. மார்ச் 6 அன்னைக்கு நடந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 9 பேர் கொல்லப்பட்டாங்க. இதில் ஐநா அமைதிப்படை வீரரும் 2 காயமடைஞ்சது தகவல்கள் வெளியாச்சு. இதுதான் டே 7 அப்டேட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஈரானுடைய தலைநகராக கருதப்படக்கூடிய தெஹ்ரான்ல எண்ணெய் சேமிப்பு கிடங்கு ஒன்று இருக்கு. அந்த எண்ணெய் சேமிப்பு கிடங்கை குறி வச்சு இஸ்ரேலும் அமெரிக்காவும் வான்வெளி தாக்குதலை நடத்தினாங்க. அந்த தாக்குதலில் அந்த பர்டிகுலர் எண்ணெய் சேமிப்பு கிடங்குல தீ விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு தகவல்கள் வெளியாச்சு. இதனால கடும் கோபத்துக்கு உள்ளான ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இஸ்ரேலில் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாக இருக்கக்கூடிய ஐபாவை குறி வச்சு தாக்குதல் நடத்தினதா அந்த ஈரானுடைய புரட்சிகர காவல்படை வந்து அறிவிச்சிச்சு. இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதன்யாகு வந்து இந்த போர் வந்து முழு பலத்துடன் தொடரும் அப்படின்னு மார்ச் 7 அன்னைக்கு அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வார கால தாக்குதலுக்கு பிறகு ஈரான் வான்பரப்பு முழுவதும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஈரானுடைய உச்சத்தலைவராக இருக்கக்கூடிய அலி காமேனி கொல்லப்பட்டது தொடர்பான செய்தி வந்து வெளியாகி இருந்துச்சு பிப்ரவரி 28 அன்னைக்கு. அதனால அடுத்த கட்ட தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு ஈரானிய நிபுணர் குழுக்கள் வந்து ஒரு அவசர கூட்டத்தை மார்ச் 7 அன்னைக்கு அவசரமாக நடத்தினாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு. இதுதான் டே 8 அப்டேட். டே 9 ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் தொடங்கி கிட்டத்தட்ட 8 நாட்கள் ஆயிடுச்சு. 8 நாட்கள் ஆன பட்சத்துலையும் போரில் எந்த ஒரு அமைதியுமே நிலவலை. அதுக்கு பதிலாக போர் ரொம்ப தீவிரமடைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டே 8ல் என்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னா, ஈரானுடைய உச்ச தலைவர் அலி கமேனி பிப்ரவரி 28 அன்னைக்கு கொல்லப்பட்டார். அதனால் ஈரானின் புதிய உச்ச தலைவராக வந்து அவருடைய மகன் முஜ்தபா கமேனி வந்து நியமிக்கப்பட்டார். அது அதிகாரப்பூர்வமாக வந்து அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இந்த போரில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் வீரர்கள் வந்து காயமடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதா இஸ்ரேல் சுகாதார அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருந்துச்சு. இந்த போரில் இஸ்ரேல் மக்கள் மட்டும் இல்லாமல் ஈரானை சேர்ந்த பொதுமக்களும் இராணுவ வீரர்களும் பெருமளவு உயிரிழந்ததா தகவல்கள் ஊடகங்களில் வெளியாகி அதிர்ச்சியை உள்ளாக்குச்சு. இஸ்ரேலும் அமெரிக்க படையும் ஒன்றா சேர்ந்து ஈரானுடைய தலைநகரான தெஹ்ரானில் ஒரு எரிசக்தி மையம் இருக்குது. அதே மாதிரி பக்ரைனில் நீர் சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது. இதை குறி வச்சு ஈரானை தாக்குனாங்க. இந்த தாக்குதல் வந்து உலக மக்கள்கிட்ட ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஈரானுடைய ஆர்முஸ் ஜலசந்தி வந்து தனது கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால உலக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி விநியோகத்தில் பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. இந்திய கப்பல்களும் நிறைய இந்த பகுதியில் சிக்கி இருந்துச்சு. இதனால் கச்சா எண்ணெயுடைய விலை உயர்வும் அதிகமாச்சு. போருடைய இந்த தொடர் தீவிரத்தால் கிட்டத்தட்ட 8 நாள் ஆகியும் போர் முடியவே இல்லை. போர் தொடர்ந்து நடைபெற்றுட்டே தான் இருந்துச்சு அப்படிங்கிற தகவல்கள் வந்து சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பரவலாக பேசப்பட்டு வந்துச்சு. டே 10ல் ஈரான் இஸ்ரேல் போர் தொடங்கி கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆன நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஈரானில் மட்டும் கிட்டத்தட்ட 1230 பேர் வந்து கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அதே மாதிரி லெபனானில் கிட்டத்தட்ட 397 பேரும் இஸ்ரேலில் 11 பேரும் உயிரிழந்ததாக தகவல்கள் வந்து டே 10 இறுதியில் தெரிய வந்திருக்கு. ஈரானிய ஏவுகணைகள் வந்து துருக்கி வான்வெளியில் ஊடுருவியதால் அதில் ஒரு ஏவுகணையை நேட்டோ படை சுட்டு வீழ்த்தியதாகவும் செய்திகள் வெளியாகிருந்துச்சு. ஈரான் வந்து ஆர்முஸ் நீரணையை மூடியதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஈரானிய தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தான் தயாராக இல்லை அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து டே 10ல் சொல்லியிருக்காரு. இந்த போருடைய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வளைகுடா நாடுகளிலிருந்து எண்ணெய் கொண்டு செல்லக்கூடிய கப்பல்கள் நடுக்கடலில் நிறுத்தப்பட்டதுனால உலக நாடுகளுடைய பொருளாதாரம் மந்தமடையக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கு. அதே மாதிரி லெபனான்லேருந்து சுமார் 5 லட்சம் மக்கள் வந்து தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறதாகவும் டே 10 இறுதியில் நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த போர் தொடர்ந்து நடைபெறுமா, தொடர்ந்து நடைபெற்ற மக்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், பொருளாதார ரீதியில் இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். டே 11 அப்டேட்டில் சந்திக்கலாம். டாடா பை.